எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நம்ம சர்தார்ஜி என்ன பண்ணார், ஒரு நாள் ஃப்ரிட்ஜு வாங்கலான்னு சொல்லிட்டு கடைக்கு போகிறாரு. அங்கே போய் இந்த ஃப்ரிட்ஜு என்ன விலைன்னு கேட்குறாரு. கடைக்காரர் சொல்கிறாரு, சர்தார்ஜிக்கெல்லாம் நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன இவர் இப்படி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு அவர் அடுத்த நாள் அவர் கொண்டை போட்டிருப்பாங்க இல்லையா, அதை வெட்டிட்டு இந்த ஃப்ரிட்ஜு எவ்வளோ விலைன்னு கேட்குறாரு. சர்தார்ஜிக்கெலாம் நான் தரமாட்டேன் அப்படிங்கிறாரு. என்னடா நமக்கு தரமாட்டேங்கிறானே. மூணாவது நாள் அந்த டர்பன் கட்டியிருப்பாங்கள்ல, அந்த தாடி மீசை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஐயா அந்த ஃப்ரிட்ஜு எவ்வளோ விலை அப்படிங்கிறாரு. சர்தார்ஜிக்கு தரமாட்டேன் அப்படிங்கிறாரு. அடுத்த நாள் இப்படி வந்தால் தானே அவன் கண்டுபிடிக்கிறான்ட்டு நல்லா முஸ்லீம் போடுவாங்களா பர்தா, அது மாதிரி போட்டு ஃபுல்லாக மூடிட்டு ஐயா இந்த ஃப்ரிட்ஜு எவ்வளோ விலைன்னு. இவர் கடைக்காரர் திரும்பி பார்க்காமே சொல்கிறாரு, சர்தார்ஜிக்கெலாம் நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி. அவர் கோபம் வந்துருச்சு. என்னதான் ஏன் நினச்சிட்டு இருக்கிற, நானும் எத்தனை நாளாக கேட்குறேன், எனக்கு தரவே மாட்டேன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு கடைக்காரர் சொல்கிறாரு, ஐயா நீ கேட்டது ஃப்ரிட்ஜ் இல்லை, இது வாஷிங் மிஷின் சொல்கிறாரு. இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோன்னா, இப்படி தான் நம்மளும் நிறைய நேரத்தில் சில விஷயங்களை புரிஞ்சுக்காமல் அடுத்தவங்கள தப்பு சொல்கிறோம். பாரு, நான் ஃப்ரிட்ஜு கேட்குறேன், இவங்க தரமாட்டேங்கிறாங்க, நான் இதை கேட்குறேன், அவங்க செய்ய மாட்டேங்கிறாங்க, எனக்கு இந்த உதவி செய்ய மாட்டேங்கிறான்னு. அந்த இடத்துல உள்ளவங்களுக்கு தான் தெரியும் இதை செய்கிறதா செய்ய வேணாமான்னு சொல்லி. அதனால் வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும்னா முதல்ல அவங்க ஏன் சொல்கிறாங்க, எதுக்கு சொல்கிறாங்கங்கிறத சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் புரிஞ்சுக்கிட்டாவே போதும். நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல இடத்துக்கு வரலாம், நல்லா முன்னேறலாம். அதனால் நல்ல புரிந்து கொள்ளுதலோடு இருந்தோம்னா கண்டிப்பாக நம்மளும் முன்னேறலாம். நீங்களும் புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில் நீங்களும் முன்னேற, நானும் முன்னேற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.